அதனால்தான் நான் மீண்டும் சொல்வேன், நெசசிட்டி இஸ் தி இன்வென்ட் ஆஃப் மதர். நீங்கள் பணக்காரனாக வேண்டும் என்ற தேவை வந்தால்தான் நீங்கள் அதை பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து, ஒரு வியாபாரத்தை தேர்ந்தெடுத்து, ஒரு கடையை திறந்து, இதன் மூலமாக இந்த வியாபாரத்தை நான் லட்சம் பேருக்கு விற்று இந்த பொருளை ஒரு மனிதரிடம் 10 ரூபாய் லாபம் என்றால் லட்சம் பேரிடமிருந்து வரக்கூடிய பணம் எனக்கு கோடி சொன்னாக்கும் என்று ஒரு திட்டம் வகுப்பீர்கள். அதே போல்தான் ஆதி மனிதன், அவனுக்கு விவசாயத்திற்கு நீர் வேண்டும். உடனே ஆகாயத்தை பார்த்தான். ஆகாயத்திலிருந்து தான் நீர் வர வேண்டும், மழையாக. அப்படி என்றால் ஒரு வருடத்தில் சில குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் வருகிறது, பிறகு வருவதில்லை. ஒரே 12 மாதங்கள் எப்படி இப்படி எப்படி இப்படி ஏன் 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 என்று கேட்டு எல்லாவற்றிற்கும் ஆகாயத்தில் விடை இருப்பதாக அவன் நம்பினான். ஆழமாக நம்பினான், மிக ஆழமாக நம்பினான். அந்த ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயம்தான் இந்த பூமியில் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறது. இப்பொழுது கூட பணக்காரர்கள் என்பது மேலோர்கள், ஏழைகள் என்பது கீழோர்கள். மேலோர்களான பணக்காரர்கள் தானே இன்றைக்கு கீழோர்களை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். தொழிலாளர்கள் என்பது கீழ்நிலை, முதலாளிகள் என்பது மேல்நிலை. ஆக இந்த தொழிலாளிகள் அனைவருமே யாருடைய ஆதாரத்தில் வாழ்கிறார்கள் என்றால் மேலே, தனக்கு மேலே இருக்கக்கூடிய முதலாளிகளுடைய ஆதரவால் தான் வாழ்கிறார்கள். அப்படி நமக்கு முதலாளிகள் தான் வானமண்டலம் என்று ஆதி மனிதன் நம்பினான். அதுதான் அறிவியலும் கூட. முதல் அறிவியலுக்கு சொந்தக்காரன் நம்முடைய ஆதி மனிதன் தான்.